ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம விஜயாவை பார்த்தோன்னே சிப்பு சிப்பாக வருது. எல்லாரும் உட்காந்து ஓரமாக உட்காந்து சிரிச்சுக்கோங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவை பார்த்தோன்னே நமக்கு மட்டும் சிரிப்பு வரலங்க, நம்ம ஸ்ருதியும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எப்படி ஆண்டி படிப்பீங்க? படிக்கட்டில் படிப்பீங்களா, படியில் படிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா என்னன்னே தெரியாமல் பேசாதம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக வலிச்சு விட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டின்னு சொல்லிட்டு மீனாவை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. கரிச்சு கொட்டினாலும் பரவாயில்ல, இந்த அம்மா இப்படி இருக்கிறத பார்க்க ஹாப்பியாக தாங்க இருக்குது. நீங்கள் மீனாவை திட்டுறது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொடுமைப்படுத்துகிற மாமியாருக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும். கடவுள் இருக்கான் குமாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கவலைப்படாத குமாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, எல்லாரும் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தாங்க. விஜயாவுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தோடனே நக்கல் பண்ணுறாங்க நம்ம ஸ்ருதி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீ ரூமில் படுத்துக்கோ, நான் போயிட்டு நான் முத்து கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீனா உனக்கு துணையாக படுக்க வைக்கிறேன்னு சொன்னேன், நீ என்ன சுடுதண்ணி பிடிச்சி மேலே ஊற்றிடுவேன்னு சொல்லிட்டு பயந்து ரோஹிணியை படுக்க சொல்லிட்டாங்க. ரோஹிணி ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு இந்த பக்கத்து வந்தது காரணம் இதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம மனோஜ் வந்துட்டு உன்னால தான் எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ ஏன் அவங்களுக்கு டான்ஸ் ஆசையெல்லாம் தூண்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தூண்டி விட்ட உங்கள் அம்மாவுக்கு எங்கே போச்சு? தன்னால் முடியும்னு யோசிக்காமல் அவங்க ட்ரை பண்ணாங்க. பரவாயில்ல விடுங்க, அவங்களோட ஒரு வீர சாகசத்தை பாராட்டி ஆகணும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா நீ அம்மா இப்படி பண்ணுற, உன்னால தான்மா என் பொண்டாட்டி என்னை விட்டு தனியாக படுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. அடிக்கடி மீனாவை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி ஹர்ட் பண்ணுவீங்க, அதானா உங்கள் புள்ள பண்ணிகிட்டு இருக்காரு, இது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் விடியுதுங்க. நைட்டு பண்ணாத ரொமான்ஸாக காலையில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கடையில் நின்று இவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மனோஜ் ரொமான்ஸ் பண்ணதை பார்த்தோன்னே அக்கம் பக்கத்தில், அதாவது அந்த சேல்ஸ் பாய்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தோடனே நீங்கள் என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு கஸ்டமர்ஸ் இருக்க இடத்துல பேசிகிட்டு இருப்பீங்களாங்க. நீங்கள் பண்ணுற ரொமான்ஸுக்கு இடையில இவங்க பேசுனது தான் டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? அது என்ன வேலைக்கு வந்துட்டா பேசவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? முதல் பட்டம் உங்களுக்கு அப்படி இருக்குன்னா வேலை செய்கிறவங்க பேசிக்கிட்டு வேலை செஞ்சுதாங்க ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும்.